ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பால் சுண்டுக்காய் வச்சு எப்படி சட்னி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுண்டுக்காவை உரலில் போட்டு நல்லா நசுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திக்கலாம். உளுத்தம்பருப்பு, கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், வரமிளகாய் 4, தனியக்கொட்டை 2 டேபிள் ஸ்பூன், 1/4 கப் வேர்க்கடலை, சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், 10 பல் பூண்டு, 10 சின்ன வெங்காயம், அரை மூடி தேங்காய், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். புதினா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, எல்லாம் ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். அதே கடாயில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இடித்து தண்ணியில் போட்டிருந்த சுண்டைக்காவை அந்த விதை இல்லாமல் மேலே இருக்க சுண்டைக்காய் மட்டும் எடுத்து அந்த எண்ணெயில் போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நான் ஒரு 10 நிமிஷம் போல் வதக்கியிருப்பேன். நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சுண்டைக்காய் வதங்கி வந்திருக்கு. சுண்டைக்காய் ஆறுனதும் மிக்சியில் சேர்த்துக்கிட்டு இதெல்லாம் ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். தாளிப்பு கரண்டியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு பொரிஞ்சதும் கடலப்பருப்பு, ஒரு வரமிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக கொத்தமல்லி, தாளிப்பை சட்னியில் சேர்த்தா அவ்வளோதாங்க, நம்ம பால் சுண்டைக்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட சாதத்தோடு இதை போட்டு சாப்பிட்டு பார்த்தா சும்மா அப்படி இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.